ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வந்து என்னோடய பையனோட 7th பர்த்டே. காலையில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பையனை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டு வந்ததான் பையனுக்கு கேக்கு வீட்டிலே கட் பண்ணிட்டோம். நாங்கள் தான் வீட்டிலையே கேக்கு பண்ணினோம். நல்லா இருக்கா? அவனுக்கு வந்து கேக்கு வந்து கடையில் வாங்குறது அவனுக்கு பிடிக்கல. அவனே தான் சொன்னான், வீட்டில் அம்மா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் காலையில் எல்லாருக்கும் ஸ்வீட், அவனுக்கு ஸ்வீட்டு வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொண்டு கொடுக்கறது நல்லா பிடிக்கும். அதான் காலையிலே கொண்டு கொடுத்துட்டு வந்து ஸ்கூல்லையும் சாக்லேட் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வந்தான். அவனுக்கு என்ன நல்லா ஹாப்பியாக இருக்கான். அப்புறம் அவனுக்கு ஏதாவது கிஃப்ட்டு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஏதாவது கிஃப்ட்டு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவனோட பிறந்த டைம் உள்ள திங்ஸ் எல்லாம் சேமித்து வச்சுருந்தோம். அதை தான் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதை தான் நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. கிஃப்ட்டு வாங்கினது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனை தெரியாமலே நாங்கள் மறைச்சி வச்சிட்டோம். ஸ்கூல் போயிட்டு வந்ததையும் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் பேக் பண்ணி வச்சுருந்ததுனால ஏதோ கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்கு, அந்த எண்ணம் அவனுக்கு இருந்து என்னன்னு தான் தெரியாது. அப்புறம் ஆர்வமாக பார்த்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கான். அவனோட ட்ரெஸ்ஸு, ஃபஸ்ட் டைம் போட்டிருந்த ட்ரெஸ், பிறந்த டைம் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, கண்மசி, தொப்புள் கொடி, அப்புறம் வளையல் எல்லாமே வச்சு ஃப்ரேம் ரெஷின் ஆர்ட் அதில் கொடுத்து ஃப்ரேம் பண்ணி வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு இருக்கான் அவன் தான் பெரிய பையன், செகண்ட் இருக்கான் சின்ன பையன். அவனோட ஏஜ் வந்து 3rd ஆகுது. நெக்ஸ்ட் மந்த் அவனோட பர்த்டே. வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.